என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். அழகான மனைவி, குழந்தை இவங்களை விட்டுட்டு போய் வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கையோட ஜாதகத்தை பார்ப்போம். சரிங்களா? பொதுவாக இப்போ ஒருவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாவே பெரிய பாடாக இருக்குது. பொண்ணு பார்க்கங்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது. அதில் அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, அது இதுன்னு சொல்லி அது ஒரு லெவலில் வந்து இங்கே எப்படினாலும் கல்யாணத்தை பண்ணிடலாமையா ஒரு வழியாக அப்படின்னம்னாக்க, அதுக்கப்புறமா குழந்த. இதெல்லாம் ரெண்டு முக்கியமான வேலை. நான் சொல்கிறதெல்லாம் இதில் அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், அலைகிறவங்களுக்கு தான் தெரியும். பொண்ணை தொலைவி பிடிக்கங்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே ஒரு குழந்தை குட்டி ஆகலையா, குழந்தை ஆகலையா, அது இதுன்னு இதை ஒரு வழி ஆக்கிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் கிடச்சி மனைவியும் இருக்குது, அழகான மனைவி, அழகான குழந்தையும் இருந்து இதெல்லாம் விட்டுட்டு போய் வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கை இதை விட பெரிய கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்ன சொல்லுவாங்கனாக்கும், கையை கெட்டினது வாய் கெட்டலைங்குவாங்க. வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, மனைவியும் கிடச்சி குழந்தையும் கொடுத்து அவங்க கூட சந்தோஷமாக என்னோட குடும்பம் நடத்த முடியல அப்படிங்கிறது. ஆனால் வந்து வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு அது சந்தோஷமாக தோணலாம். அவருக்கு அன்னையா கை நிறையா சம்பாதிக்காக வருது அப்படின்னு. ஆனால் அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களை கேட்டால் தான் தெரியும் அதோடைய எவ்வளோ மனம் கஷ்டத்தில் இருக்காங்க, துயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது. சரி, வழக்கம் போல் எடுத்துக்காட்டு ஜாதகம்லாம் போட்டு நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? இந்த ஜாதகர் பிறந்த தேதி வந்து 15/9/1991. நேரம் வந்து மாலை 5:05 PM. திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்கார். கேட்டை நட்சத்திரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம். சரிங்களா? திருச்சி மாவட்டம் அவர் பிறந்த ஊர். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் அவர் பிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கார். சரிங்களா? அப்படி எடுத்துருவோம். லக்னமாக வர்றது கும்ப லக்னம். லக்னத்துக்கு 5இல் கேது, 6இல் சுக்கிரன், 7இல் குரு சூரியன் புதன், 8இல் செவ்வாய், 10இல் சந்திரன், 11இல் ராகு, 12இல் சனி. இதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கும், இதில் அம்புட்டு கிரகமே வலுவாக தான் இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். சந்திரனை தவிர்த்துங்களா, சந்திரனும் செவ்வாயும் தவிர்த்து அப்படி எடுத்துட்டிங்கனாக்கும், இதில் லக்னத்தில் வந்து குருவும் சூரியனும் புதனும் தொடர்பு கொள்ளுகிறது பெரிய விசேஷம். அது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல சூரியன் ஆட்சி. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறது. லக்னாதிபதி ஆட்சி பெற்று உள்ளார். சனி ஆட்சியை பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். இங்கே 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதியான இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைங்கிறது ஒரு நல்லதில்லை, அவ்வளோக்காக நல்லதில்லை. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது நல்ல யோகமாக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இதுதான். ஆனால் லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பு கொள்வது ஒரு யோகம் எடுத்துக்கலாம். ஜாதகம் அப்படின்னா ஒரு வரியில் சொல்லிட முடியாது. அது என்ன 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார்ல, அது ஒரு விசேஷம் இல்லைங்களா? 5-9 தொடர்பு கொள்கிறது. 7ஆம் இடத்தோட 5ஆம் இடத்துக்கு அதிபதி தொடர்பு கொள்கிறார். எவ்வளோ விசேஷமான ஜாதகம். அப்போ ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக நிலையை பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த வெளிநாடு யோகத்தை பற்றி தான் பார்க்கணும். வெளிநாடு அப்படின்னாக்கும் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய விதிகள் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னாக்கும் 5ஆம் இடம் 9ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அது ஒரு வகையாக பாதிப்புனா நிறைய அந்த நீச்சம் பெற்று இல்லை எல்லா பாவரோடையும் சேர்ந்து பாதிக்கிறது கிடையாது. மறைவு ஸ்தானத்தில் இருந்து அதில் ஒரு கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும் பொழுது
இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படி தொடர்பு கொள்வது, இல்லை இயற்கை சுபக்கிரகங்கள் பார்வை படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வலுப்பெற்று இருக்கும் பொழுது இந்த மாதிரி வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போய் வேலை செய்கிறதுக்குள்ள யோகங்கள் இருக்குது. வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், பிறந்த இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். கொஞ்சம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது, ஜாதகம் பார்க்க வர்றாங்க, 5ஆம் படம் 9ஆம் படம்லாம் அப்படி பாதித்து அதோடைய தசாபத்தி நடக்குது, இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கணும் அப்படிங்குவோம். ஆமாய்யா வெளிநாட்டில் இருக்கார், அவ்வளோதான். இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். அதே மாதிரி வந்து 8 12ஆம் படங்கள் இதே மாதிரி ஒரு வலுப்பெற்று இருந்து இந்த மாதிரி தசாபத்திகள் நடக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற 3ஆம் படம் 6ஆம் படம் 8 12ஆம் படத்தில் இருக்குது. அதில் அப்படி இந்த மாதிரி தசாபத்திகள் நடக்கும்போது அதுக்கும் போகலாம். வெளிநாடு இந்த மாதிரிலாம் யோகங்கள்லாம் இருக்குது. இப்போ மனைவியும் இருக்குது, அழகான குழந்தையும் இருக்குது, உங்களுக்கு விட்டு இப்படி போகிறதுக்குள்ளே இது என்னையா சரி திருமணத்துக்குள்ள யோகம் இந்த மாதிரி பார்த்துடலாம். இப்போ 8ஆம் இடத்துல இங்கே செவ்வாய் இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இங்கே செவ்வாய், அது எந்த ஒரு சுபக்கிரகங்களும் தொடர்பு இல்லை. வீடு கொடுத்தவொன்னா தனக்கு 12ஆம் இடத்தில், தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் மறைவுஸ்தானம் இருந்தாலும் குருவோடு இணைகிறார். இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. 12ஆம் பாவகத்தில் தாம்பத்திய சுகம் இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 5ஆம் பாவகத்தில் கேது தொடர்பு கொள்கிறார். இந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் தாமதமாக நடக்கும். திருமணமே நடக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், 7ஆம் இடத்தில் இயற்கை பாவியான சூரியனே இருக்கிறார். இப்போலாம் ஒரு இருக்குது ஜாதகம் பார்க்கும்போது 7ஆம் இடத்தோட வந்து 7ஆம் இடத்துல குரு இருந்தால் ஐயோ உனக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, இருக்கிற இடத்த குரு கெடுப்பார், ஒரு திருமண வாழ்க்கை அப்படித்தான் அப்படிங்குவாங்க. அடுத்த ஒரு குண்டத்துக்கு போடுவோம், ஐயோ 8ஆம் இடத்துலையா, 8ஆம் இடத்துல இருக்குது சாமி நம்மளால் முடியாது, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, இன்னும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கவங்க நீங்கள் சொல்லுவீங்க என்ன ஒன்று சொல்லாமே இருக்கு, நீ எப்போத்தான் நான் பார்க்குறேன்னு. சந்திரனுக்கு 2ல் ராகு, நாகதோஷமும் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, 12ஆம் இடத்துல சனி இருக்கிறேன், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறேன், என்னங்கய்யா. கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்தார். யார் கொடுத்தது? சுக்கிரன் கொடுத்தார். இந்த லக்னத்துக்கு வந்து யோகரும் நண்பரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையும் குழந்தையும் கொடுத்தார். இப்படியே பேசிக்கிட்டே போனால் ரொம்ப நேரம் ஆக தசாபதிக்கு வந்துடுவோம். அப்போ இவர் பிறந்தது வந்து கேட்ட நட்சத்திரங்களா, கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கும்போது ஒரு பிறந்த காலத்தில் வந்து தசாபதி அப்படின்னு எடுத்தோம்னாக்கும் புதன் தசை ஒரு 8 வருஷம் 1 மாதம் 20 நாள் புதன் தசை. புதனுக்கு அடுத்து கேது தசை ஒரு 7 வருஷம் 15 வயசு வரைக்குமே புதனும் கேதும். அப்போ சிறு வயசில் இருந்தாலும் படிக்கக்கூடிய வயசு தான். அதுக்கப்புறமா சுக்கிர தசை வந்துச்சு. சுக்கிரன் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 4ஆம் இடம் குடும்பஸ்தானம், தாயார். அப்போ தாயார் அந்த நமக்கு வெளிநாடு யோகத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு இந்த சுக்கிரன் தசை நடக்கும் பொழுது படிக்கிறதுக்கு 1900 இப்போ வந்திருக்குனாக்கும் 15 வயசுக்கு மேலே 2006லேயே வந்து இந்த சுக்கிர தசை வந்துருச்சு. இப்போ 2006லங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10th to 11th இந்த மாதிரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சுக்கிர தசை வந்துருச்சு. அப்போ படித்தார், படிப்பை முடித்தார், விளையாட்டுக்கூடிய பெருசாக படிப்பு தேவையான அளவுக்கு தான், பெரிய படிப்புன்னு எடுக்க முடியாது. இந்த காலத்தில் எல்லா குழந்தையும் படிக்கத்தான் செய்யுது. குரு லக்கணத்தோட தொடர்பு கொள்கிறார், புதனும் லக்கணத்தோட தொடர்பு என்றாலும் ஓரளவுக்கு ஒரு டிகிரி இந்த மாதிரி தான் படிப்பு. சரி படிச்சிருந்தாலும் இந்த சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணத்தை கொடுத்தார். சுக்கிரதசை சனி புத்தி லாஸ்ட், இல்லாட்டி சுக்கிரதசை புதன் புத்தி. நான் புதனை தான் எடுத்து சொன்னேன், அவங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டாங்க. சுக்கிரதசை சனி புத்திலே திருமணம். சரி சுக்கிரில் சனி எப்படியா கொடுத்தார்? 12ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதி. இங்கே 6ஆம் படத்தோட தொடர்பு கொள்ளும்போது சுக்கிரனும் சனியும் 12ஆம் படம் தொடர்பு கொள்ளும்போது திருமணம் ஆகி தாம்பத்திய சுகமாகிறது. 5ஆம் படத்துக்கு அதிபதியான புதன் சுக்கிரதசை புதன் புத்தி வரும்பொழுது குழந்தை ஆயிடுச்சு, எல்லாம் சந்தோஷம், ஓகே. உங்களை விட்டுட்டு எப்படியா வெளிநாடு போனார்? அதுதான் 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் 12ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு 9ஆம் இடத்துக்கு அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்து வெளிநாட்டில் இருக்கா. அப்போ இது வெளிநாட்டில் ஒரு போகிறது யோகமா அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களை கேட்டால் தான் தெரியும் இது யோகமா தோஷமான.
அந்த காலத்தில் வந்து பூர்வ புண்ணிய இடத்த விட்டு போகிறது ஒரு தோஷம் அப்படிங்குவாங்க. இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறது யோகம் அப்படிங்கிறோம். அந்த காலத்தில் போனேன், ஐயா இவன் பிறந்த இடத்துல இருக்க மாட்டேன், என்கிட்ட வெளியில் தான்யா போயிடுவான், 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, இவன் நம்ம உள்ளூரில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருந்தாலும் லக்னத்தை குருவும் புதனும் சம்மந்தப்படுறதுனால சூரியன் வந்து இந்த லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடாதான். இருந்தாலும் இயற்கை சுபரான 2 கிரகம் கூட சேர்ந்துருக்கார்ல, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ அடுத்து சூரிய தசை, சந்திரன், அதெல்லாம் அப்புறம் அப்போங்க பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும் வாழ்க்கை. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வெளிநாடு யோகத்துக்கு உள்ளது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வெளிநாடு செல்வதற்குள்ள யோகங்கள். இது மட்டும் இல்லை, நிறையா விதிகள் இருக்குது. ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஜாதகம் இப்போ போடலான்னு அப்படி எடுத்துருக்கோம். சரிங்களா? வேற என்ன அதில் பார்க்குறது? வேறு எல்லாமே யோகம்தான். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.